அக்கா வேலூரில் எங்கே? நேதாஜி கார்த்தி. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன்பா. தேவையில்லாத கமெண்டெல்லாம் படிக்க மாட்டேன். லிப்ஸ்டிக்கு போடு நல்லா. போதும் போதும், இதுவே போதும்பா. இரவு வணக்கம். வணக்கம் ஸ்ரஞ்சனியா. லைக் போட்டு விட்டேன். தேங்க்யூ நரசிம்மன். ஸ்ரீனிவாசன் அண்ணன் வாங்க. உடம்பு ஓகேவா இப்போ? அதாவது தேங்காய் இதுப்பா. மீசை வந்துக்குதா? இருக்கட்டும் விடு. திருப்பூர் சிம்பு சுரேஷ் அக்கா. பாப்பா சிம்பு ஹாய். போதும். நான் ஆற்காடு அக்கா. நேதாஜி கார்த்தி வாப்பா ஹாய். ஹாய் அக்கா. சரிதா சிஸ்டர் வாங்க. சரிதா சிஸ்டர். பிரபாகரன் ஹாய். என்ன விட்டு என்ன சாப்பிட்றீங்க கிச்சா? அதாவது தேங்காய் இஞ்சி மரப்பா சொல்லுவாங்களா, அது தேங்காய் மரப்பா. அது இயற்கை ரசிகன் ஹாய். ராஜேஷ் ஹாய். பசிக்கும்ல? ஆமா பசிக்கும்ல குணராஜ், பசிக்கும்ல. செம சூப்பர்மா. கனி டிஸ்லைக் போட்டேன். என்னை பற்றி பெருமையாக 10 வரிகளுக்கு மிகாமல் பதில் அளிக்கவும். உனக்கு டிஸ்லைக் போட்டதுக்கு உன்னை வந்து பற்றி பெருமையாக சொல்லணும். நீ எனக்கு வந்து 13 ஐடி வச்சுன்னுக்கிறல, 13 இல்லை 33, அந்த ஐடியில் எல்லாம் ஒரு லைக் போடும். அப்போ தான் உன்னை பற்றி வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன், கழுவி கழுவி ஊற்றுவேன். சங்கர் ஹாய். சிம்பு சுரேஷ் அக்கா வணக்கம். வணக்கம் கனிச்செல்லம். மகிழன் வாங்க வணக்கம். விசு ஹாய். நான் பேடு கமாண்டு பண்ணட்டுமா? இது ஏன் கேட்டுக்கினே? அவங்கவுங்க பேடு கமாண்டு பண்ணாக்கா அதனுடைய விளைவும் அதனுடைய இதுவும் வந்து அவங்கவுங்க அனுபவிக்க போகிறீங்க. இதில் வேற கேட்கணுமா? யார் எந்த கமாண்டு பண்ணால் அவங்கவுங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேடு கமாண்டு பண்ணுங்க, புரியுதா? அதுக்கெல்லாம் நான் கவலைப்படுறது கிடையாது. அந்தந்த கமாண்டுக்கு நீங்கள் தான் வந்து பதில் சொல்ல போகிறீங்க. அந்த கமாண்டெல்லாம் நான் கிடையாது. அந்த கமாண்டெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான். உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான். அதெல்லாம் நான் கிடையாது. அப்போ நானாக இருந்தால் தானே அது கவலைப்பட போகிறேன், நான் இல்லையே. சுரேஷ் ஹாய். எனக்கு தேங்காய் பருப்பி இல்லையா? இருக்கு. உங்களுடைய கையில் பிடிக்கணும்னா ஆமாம் 10 கை எத்துணுவா. 10 கை இங்கே இருக்குது, அனுப்புகிறேன் உங்கள் வீட்டுக்கு. குட் நைட்டு ராகவன். அக்கா சாப்பிட்டீங்களா? ருத்ரன் சக்தி அண்ணா நீங்களும் சாப்பிட்டீங்களா? சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர். சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டேன்.